ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் சார்பாகவும் இந்த வேளையிலும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கர்த்தரின் ஆசீர்வாதம், த பிளஸிங் ஆஃப் த லார்ட் என்ற தலைப்பிலே தேவன் தந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 10:22 வேதம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்கின்ற தலைப்பிலே தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபம் செய்வோம். மகத்துவமும் வல்லமை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கடந்து செல்லுகிற எல்லா இடங்களிலும் தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ மகிமை கடந்து சென்று இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுக்குள்ளே ஒரு படி வளரத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் அதுக்கு உதவி செய்வீங்களாக. தேவனுடைய மகிமை எல்லார் மத்தியிலும் விளங்குவதாக. இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் 30, 60, 100 பலகி பெருகி மிகுந்த ஒரு கனிகளை கொடுக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகளை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்களாக. அதை நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. கேட்கின்ற செவிகளை நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. வார்த்தைகளுக்கு எதிராக எழும்புகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளை இயேசுவின் நாமத்திலே நான் அகற்றி போடுகிறேன். ஆண்டவர் தாமே இந்த இடத்துல கூட இருப்பீங்களாக. அடியனுடைய நாவிலும் கூட இருப்பீங்களாக. பரலோக ஞானம், பரலோக அறிவு, பரலோக புத்தி அடியனுக்குள்ளே கிரிக்க செய்வதாக. கிறிஸ்துவின் சிந்தை என்னை ஆளுக செய்வதாக. அதை நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் இந்த வேளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக அந்த வார்த்தையை நான் வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்கின்ற ஒரு காரியத்தை அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவன் ஆசீர்வதிக்கும் போது அதோடு சேர்ந்து ஐஸ்வர்யமும் சேர்ந்து வருகிறது என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது கடவுளின் ஆசீர்வாதம் செல்வத்தை கொண்டு வருகிறதாம். அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசேஷமாக தேவனை ஏற்றுக்கொண்டு தன்னை அறிந்த பிள்ளைகளை இன்னும் மிகவும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அதுக்கு பாத்திரவான்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறதையும் வேதத்தில் இருக்கிற வசனங்களை நாங்கள் இன்றைய நாளிலும் பார்க்க போகின்றோம். அப்போ இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்று சொல்லி இன்றைய நாள் நாங்கள் பார்க்கும்போது வெல்ஃபேர் லைஃப் என்று சொல்லுவாங்க. அதாவது நலமாக இருக்கிற ஒரு வாழ்வு. தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் நலமாக இருக்கிற ஒரு வாழ்வும், லக்ஸரி லைஃப் அதாவது பெருவாழ்வு என்று சொல்வார்கள். அதாவது மற்றவர்கள் பார்க்கும்படியாக வாழ்கிற வாழ்வில் எனக்கு நானே ஆண்டவருக்குள்ளாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழுகிற வாழ்வை லக்ஸரி லைஃப் என்று சொல்லப்படுகிறது. ப்ராஸ்பரிட்டி லைஃப் என்று சொல்லப்படுகிறது. செழிப்பான வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நலமாக இருக்க வேணும், பெருவாழ்வு வாழ வேணும், செழிப்பான வாழ்வு வாழ வேணும் என்று சொல்லி தேவன் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமாம். அப்போ ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அது பொதுவான ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா இருக்க வேணும், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கான காரணம் அது பொதுவான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறதா. அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்று சொல்லி இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது அது விளங்கினத்தான் மிகுதி காரியங்கள் நமக்குள்ளே புரிந்துவிடும். அப்போ இந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையை அங்கே சகேஜி என்று சொல்லி ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் வேதத்திலே. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, he was a wealthy man என்று சொல்லப்படுறது. அந்த சகேஜி ஐஸ்வர்யவானாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு பின்பாக தேவன் தந்த வார்த்தைகளை நாங்கள் கவனிப்போம். இப்போ ஐஸ்வர்யம் என்று சொன்னால் வெல்தி என்று சொல்லப்படுகிறது. வெல்தி என்று சொன்னால் செல்வங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த செல்வங்கள் என்ன, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது இந்த செல்வங்கள் நமக்குள்ளே வருகிறதாம், இந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ளே வருகிறதாம் என்றுதான் அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்று சொன்னால் அதாவது 16 விதமான செல்வங்களை குறித்து சொல்லப்படுகிறது, வெல்தி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அங்கு நாங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கும்போது நீ 16 பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி திருமணமாகி புதுசாக போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் வாழ்த்து சொல்லி அனுப்புறதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அந்த நாட்களிலே அந்த 16 பெற்று என்ற வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும். ஆனால் இன்றைய நாளிலும் இதை கேட்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படியாக இதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த 16 விதமான செல்வங்கள், இந்த ஐஸ்வர்யம் என்றால் என்ன, வெல்த்தி என்றால் என்ன, இந்த 16 செல்வங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். முதலாவதாக கல்வி, அதாவது நல்ல கல்வி, தெளிவான ஒரு கல்வி, கற்றுக்கொள்கிற ஒரு கல்வியை குறித்து சொல்லப்படுகிறது. மற்றது பொன் என்று சொல்லப்படுது, அதாவது தீதற்ற செல்வம், குறுக்கு வழியிலே வராத ஒரு செல்வம், ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அறிவு, நுண்ணிய அறிவு, மைனூட் சொல்வார்கள், எதையுமே எளிதாக புரிந்து கொள்கிற ஒரு அறிவு. துணிவு, மனதிலே ஒரு துணிவு, தேவன் என் பக்கமாக இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு துணிவு இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். புகழ், அழியா புகழ் என்று சொல்லி பார்க்கின்றோம். மனுஷர்களால் வருகிற புகழ் அழிந்து விடுகிறது, தேவன் தருகிற புகழ் ஒருபோதும் அழிந்து விடாது. அந்த புகழை பெற்றுக்கொள்ள வேண்டும். நெல் என்று சொல்லப்படுகிறது நிறைந்த தானியம், அதாவது உணவுக்கு பற்றாக்குறை வரக்கூடாது. எந்த காலத்திலேயும் எந்த நேரத்திலேயும் தேவனுடைய பிள்ளைகளும் சரி, உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் அங்கே உணவுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அழகு, ஒப்பற்ற அழகு என்று சொல்லப்படுகிறது. இந்த அழகை குறித்து நாங்கள் பார்க்கும்போது பொதுவான அழகல்ல, ஒப்பற்ற அழகு. எல்லாரையும் பார்க்க நாங்கள் அழகாக இருக்க வேண்டும், தேவன் அதை விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். நோயின்மை, உடலிலே எந்த ஒரு நோயும் இல்லாத ஒரு வாழ்வை குறித்து அங்கே தேவன் ஐஸ்வர்யத்தை என்று சொல்லுகிறாரை பார்க்கிறோம். வெற்றி, எடுத்த காரியத்திலே வெற்றி, மற்றவர்களோடு போட்டி போட்டு வெற்றியை பெறுகிறதல்ல, நான் செய்கின்ற காரியத்திலே, எனக்காக நான் செய்கின்ற காரியத்திலே தேவன் அதுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லி அதை நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நல் விதி என்று சொல்லப்படுறது, அல்லது நல்ல ஊழல் என்று சொல்லுவார்கள். தேவன் எங்களுக்கு அளித்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து மோட்சத்துக்கு கடந்து செல்லுகிற ஒரு விதியை குறித்து அங்கே சொல்லப்படுறது. தேவன் தந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து மோட்சத்துக்கு கடந்து செல்லுகிற ஒரு விதியை குறித்து சொல்லப்படுகிறது. பெருமை, சிறந்த பெருமை, மற்றவர்கள் எங்களை பெருமைப்படுத்துறது அல்ல, நாங்கள் பொதுவாக ஒரு வாழ்க்கை வாழும்போது அது ஒரு சிறந்த பெருமையான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வாழ்நாள், நீண்ட ஆயுசு, லாங் லைஃப் என்று சொல்லப்படுறது. நீண்ட ஆயுசு இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த ஆயுசு 80 சொன்னால் அந்த 80 வரைக்கும் நாங்கள் சுகமாக வாழ்ந்து அங்கே மரிக்கிறது தான் அங்கே சுகமான வாழ்வு, நீண்ட ஆயுள் என்று சொல்லப்படுகிறது. நன்மக்கள், குழந்தை செல்வங்கள், நல்ல பிள்ளைகளை அங்கே தேவன் கொடுக்க விரும்புகிறார், அதுவும் ஒரு ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. நுகர்ச்சி, இன்பங்களை அனுபவிக்கிற தன்மை, இதை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் பொதுவாக நாங்கள் அனுபவிக்கக்கூடிய, தேவனுக்கு பிரியமாக அனுபவிக்கக்கூடிய அங்கே இன்பங்களை அனுபவிக்கிற நுகர்ச்சி என்று சொல்லப்படுது. அப்போ உதாரணத்துக்கு எனக்கு பக்கத்திலே ஏதாவது ஒரு உணவு இருக்கும்போது அதை என்னாலே உண்ண முடியாது, எனக்குள்ளே நோய் இருக்குன்னு சொன்னால் அது அங்கே நுகர்ச்சியை இழந்து விடுகிறோம், இன்பங்களை அனுபவிக்கிற தன்மையை இழந்து விடுகிறோம். அப்போ தேவன் அதை விரும்புகிறதுக்கு அல்ல. அப்போ அந்த இன்பங்களை அனுபவிக்கிற தன்மை என்று சொல்லப்படுறது. இளமை, எப்பவுமே சீரான ஒரு இளமை, அங்கே தெளிவான ஒரு இளமை, தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு இளமையை குறித்து சொல்லப்படுது. வலிமை, நல்ல ஒரு வலிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். இந்த 16 செல்வங்களையும் அங்கே தேவன் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார். அதைத்தான் அங்கு ஸ்ரீலங்கா தேசங்களிலே சொல்லுவார்கள், 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இத்தனை செல்வங்களை ஒரு மனுஷன் தேவன் ஆசீர்வதிக்கும் போது பெற்றுக்கொள்கிறாராம். அதைத்தான் அங்கே வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இந்த 16 செல்வங்களும் தேவன் அருள்வாக இருந்தால் அங்கே வேதனை வராது, தேவன் வேதனையோடு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டார். இந்த 16 செல்வங்களும் தெளிவான ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அதை சொல்ல விரும்புகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதை பார்க்கும்போது அங்கே ஆதியாகமம் 1:27 வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ தம்முடைய சாயல், அதாவது இமேஜ், உருவம், தான் எப்படியோ அதே போல மனிதனும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் படைக்கிறதையும், தேவ சாயல் அதாவது லைக்னஸ் என்று சொல்லப்படுறது, ஒத்த தன்மை அல்லது ஒரே சிந்தை, தேவனுக்கு என்ன சிந்தை உண்டோ அதே சிந்தை மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சாயலாக, தமது சாயலாக படைத்தாராம். அது மட்டுமில்லாமல் இந்த தேவ சாயல் என்று சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கடவுளின் நல்ல நடக்கைக்குரிய குணங்களின் ஆன்மீக பண்பு, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஆன்மீக பண்பு இருக்கு, அது தேவனுக்குரிய பண்பு, அந்த பண்பு எங்களுக்கு இருக்க வேணும். அதைத்தான் அங்கே பார்த்து அங்கே தேவன் ஆதாமை படைக்கிறார், தன்னை போலவே அவன் ஆன்மீக பண்புள்ளவனாக, ஐஸ்வர்யம் நிறைந்தவனாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே படைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தான் மனிதனை எப்படி புரிந்து கொள்ளனோ அதே போல மனிதன் தன்னையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறது நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு உதாரணமாக ஒரு வார்த்தையை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 2:19 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர்
வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணிலாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவனுக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று என்று சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளியின் சகலவித மிருகங்களையும் அங்கே உருவாக்கிவிட்டு ஆதாமிடத்திலே கொண்டு வருகிறார். அவன் என்ன பேர் அதற்கு வைப்பான் என்று சொல்லி பார்க்கும்படியாக அங்கே ஆண்டவர் கொண்டு ஆதாமிட்டே நீ இதுக்கு பேர் வை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே ஆதாமிட்டை கொண்டு ஆண்டவர் விட்ட உடனே ஆதாம் தேவனை பார்க்கின்றான். பார்த்துவிட்டு ஓ ஆண்டவர் தன்னிடத்தில் ஏன் இவைகளை கொண்டு வந்தான் சொல்லி தேவனுடைய உள்ளத்தை அங்கே உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அறிவை பெற்றிருந்தான். அப்ப தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து அதற்கு பெயர்களை இட்டான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் உள்ளத்திலே அவனுக்கு என்ன பெயரிடுவான் சொல்லி நினைத்ததை அங்கே ஆதாம் செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத்தான் தேவன் மனுஷனை குறித்து நினைக்கிற நினைப்பும் மனுஷன் தேவனை குறித்து நினைக்கிற நினைப்பும் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதை தேவன் விரும்புகிறார் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது தேவனை ஆதாம் எப்படி புரிந்து கொண்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது இந்த நாட்களிலே நாங்கள் அதை புரிந்து கொள்கிறது கஷ்டமா இருக்கிறது. காரணம் எங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளின் கிரிகைகள் இல்லாமல் போகிறதுனாலே தேவன் எங்களை குறித்து என்ன நினைக்கிறார் அல்லது தேவன் எங்களுக்காக என்னத்தை வைத்திருக்கிறார், தேவன் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் போகிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம் தேவனுக்கும் எங்களுக்கும் மாறுபாடான சிந்தை, ஒரே சிந்தை இல்லாமல் இருப்பதால் சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இதைத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இப்படியாக வேதம் சொல்றது. எபேசியர் 6:10 என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்படுறது. இங்கே இந்த புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் த பவர் ஆஃப் த ஹிஸ் மைட் என்று சொல்லப்படுது. அதாவது அவருடைய குணாதிசயம், இதிலே வருகிற சத்துவத்தின் வல்லமை என்பது அவருடைய குணாதிசயம், அவருடைய கேரக்டர், அதாவது சத்துவத்தின் வல்லமை என்று சொல்லப்படுது. அப்ப தேவனுடைய குணாதிசயம் என்ன, அதை நீ புரிந்து கொண்டு அதன்படி வாழு, அவருக்கு ஏற்றபடி வாழு அன்று அதன்படி அதிலே வெளப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே நாம் 2 பேர் நாங்கள் ஒரே இடத்துல இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 2 பேருடைய சிந்தையும் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். மாறுபட்ட சிந்தை இருக்கும்போது ஒரே இடத்திலே தங்கி இருக்க முடியாது. அதே போலதான் தேவனுடைய சிந்தையும் மனுஷனுடைய சிந்தையும் மாறுபடும் போது அங்கே ஒருமனப்பாடு வராது, ஒரே சிந்தை வராது, குழப்பங்களும் சஞ்சலங்களும் அங்கே உருவாக ஆரம்பிக்கிறது. அது மனிதனுக்கு, தேவனுக்கு அல்ல. அதனால பிள்ளைகளை இந்த நாட்களிலே தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்றபடி நாங்கள் வாழும்போது இந்த ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் எங்களிடத்திலே தங்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கலாம் வேதத்திலே. அது மட்டுமல்லாமல் ஆதியாகமம் 1:28 வேதம் இப்படியாக சொல்வது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடகாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தாராம். இப்பொழுது கவனித்து பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு ஆதாமிடத்திலே கொண்டு கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அங்கே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும். இப்பொழுது தேவன் தன்னுடைய வேலையையும் தேவதூதர்கள் செய்கின்ற வேலையையும் இப்பொழுது மனிதனை நம்பி மனிதத்திலே கொடுத்து விட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவனுடைய பண்பை பாருங்கள். நாங்கள் சொன்னால் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்கிறதுக்கு நாங்கள் பயப்படுவோம். ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை தேவன் ஆதாமையும் ஏவாளையும் நம்பி அங்கே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே வேதம் சொல்லும்போது நீங்கள் பலுகி பெருக வேணும். ஆண்டவர் பாருங்க, சிந்தித்து பாருங்க, ஆண்டவர் ஒரு ஆதாமை படைக்காமல் அநேக ஆதாம் போல அநேக ஆண்களை படைத்திருக்க முடியும், அநேக பெண்களை படைத்திருக்க முடியும், கோடிக்கணக்கில் படைத்து என்ற நேரத்திலே மண் இருந்ததே, ஆவி இருந்ததே, படைத்து விட்டு அங்கே பெருக பண்ணிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அதை நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதையும், அது மட்டுமில்லாமல் பூமியை நிரப்ப வேணும். இப்போ ஆண்டவரே அந்த பூமியை நிரப்பி இருக்க முடியும் மனிதர்களை உண்டாக்கி. ஆனால் தேவன் அதை செய்யவில்லை. அதை ஆதாமிட்டையும் ஏவாட்டையும் அந்த பொறுப்பை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ தேவன் தான் செய்கிற வேலையையும் தேவதூதர்கள் செய்கின்ற வேலையையும் அங்கே மனிதனிடத்தில் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அங்கே கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்ற வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கீழ்ப்படுத்துகிறது என்று சொன்னால்
ஆதாம் தேவனுக்குள்ளே ஆவிக்குரியவனாக இருந்து அவனுக்கு பிற்பாக வருகிற சந்ததி அனைத்தையும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கீழ்ப்படுத்த வேணும். இதைத்தான் நாங்கள் வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அப்போ ஆதாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆதாம் இடத்திலே ஆண்டவர் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்ற தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், அதாவது அந்த மனிதன் இழந்து விட்டான். அதாவது எப்படின்னு சொன்னால், இன்றைய நாட்களில் ஒரு மிருகத்தை கண்டால், புலியை கண்டால், சிங்கத்தை கண்டால் நாங்கள் பயந்து நானும் சரி நீங்களும் சரி பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாட்களில் அது தவறுபட்டு போனது காரணம் ஆதாம் தேவன் சொன்னதை செய்யாததுனாலே அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அது தாங்க வேதம் சொல்லுகிறது. மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்த, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதான் என்று சொல்லி அங்கே மல்கியாவில் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் விரும்பின ஒரே ஒரு காரியம், தேவ சந்ததி உருவாக வேணும். ஆதாமுக்குள்ளாக தேவ சந்ததி உருவாகி, ஏவாளுக்குள்ளாக தேவ சந்ததி உருவாகி அவர்கள் பூமியை நிரப்ப வேணும். அது மட்டுமல்லாமல் அதை கீழ்ப்படுத்த வேணும். ஆவிக்குரிய பிள்ளைகளாக அங்கே தங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை அங்கே கீழ்ப்படுத்தி தேவனுக்குள்ளாக வழிநடத்த வேணும். இதைத்தான் தேவன் விரும்பினர். ஆனாலும் அங்கே அவர்கள் தவறு விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இங்கே வேதம் சொல்வது ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாக இருந்ததாம். இங்கே ஆவி என்று இருக்கிறது இங்கிலீஷ் பைபிளில் எப்படியாக இருக்கிறது, மண்ணும் ஆவியும் அவரிடத்திலே பரிபூர்ணமாக இருந்ததாம். பூமியிலே மண்கள் இருந்தது தானே, அவர் அநேகரை படைத்திருக்க முடியுமே. ஆவி அவரிடத்திலே அதிகமாக இருக்குதே, அப்போ அவர் அதிகமாக படைத்திருக்க முடியுமே. ஆனால் ஒருவனை தானே படைத்தார், பக்தி உள்ள சந்ததி, தேவ பக்தி உள்ள சந்ததி வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த நாட்களிலே இதை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த சந்ததி கூட நாங்கள் வளர்வோம் என்று சொன்னால், தேவன் விரும்புகிற சந்ததி போல வளர்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நம்மை தேடி வரும். இந்த 16 செல்வங்களும் நம்மை தேடி வரும் என்று சொல்லி அங்கே வேதம் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தையை மீறினாலே அவர்களை அங்கே ஆண்டவர் சபிக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 3:17 அங்கே வேதம் சொல்வது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பார். இன்றைக்கு நமக்கு யாராவது ஒரு தீங்கு செய்து விட்டால் நாங்கள் சபிக்கின்றோம். ஆனால் தேவனை பாருங்கள், எவ்வளோ ஒரு பொறுப்பை கொடுத்த பொழுதும் அந்த பொறுப்பை அவன் இழந்ததினாலே தேவன் அவர்களை சபிக்கவில்லை. உன் நிமித்தம் பூமி தான் சபிக்கப்பட்டிருக்கும், உனக்கு பிறக்கிற சந்ததி அல்ல, உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, இந்த பூமியில் வருகிற வம்சங்கள் சபிக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சபிக்காத வண்ணம் அங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் அங்கே வேதம் சொல்வது, ஐ கமாண்டட் யூ என்று சொல்லப்படுது, நான் உனக்கு கட்டளை இட்டேன். என்ன கட்டளை? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இந்த ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்து விட்டு தான் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள்னு சொல்லி ஆசீர்வாதத்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அவர்கள் அந்த கட்டளையை மீறினதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால பூமியிலே எல்லாரும் அங்கே வருத்தத்தோடு அங்கே புசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேதம் அதைத்தான் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அங்கே ஆதாம் ஏவாளை சபிக்கவில்லை. அதை நீங்கள் அவதானமாக கவனிக்க வேண்டும். காரணம், தேவன் யாரையுமே சபிக்கிறவர் இல்லை, தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். தேவனுடைய விருப்பம் எங்களுடைய மனிதர்களுடைய குணாதிசயம் போல அல்ல. அவருடைய குணாதிசயம் எல்லாரும் நல்லா இருக்க வேணும், தன்னை நம்புகிற பிள்ளைகள் நல்லா இருக்க வேணும், ஆசீர்வாதமாக இருக்க வேணும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேணும், இந்த 16 செல்வங்களையும் பெற்றவர்களாக இருக்க வேணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிற நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த வேதத்தை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் எங்கள் மத்தியில் உலாவி மிகுந்த பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பொழுது தேவன் மனுஷன் மேலே நம்பிக்கை இழந்து போனதுனாலே, அங்கே தோல்வியை கண்டதினாலே தேவன் ஒரு காரியத்தை, புதிதான ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 27 வேதம் இப்படியாக சொல்கிறது, இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுறது. அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தைகளும், தேவன் இதை செய்யாது என்று சொல்லுகிறாயோ அதை செய்யாமல் இருப்பதும் ஆசீர்வாதம். அதைத்தான் அங்கே கற்பனை என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் தடை செய்கிறதை நாங்கள் செய்யக்கூடாது, அதை செய்யும் போது அங்கே ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதனால தான் இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால், அங்கே கனியை புசிக்காது என்று சொல்லி ஆண்டவர் தடையை விதித்தார். அவன் அதைத்தான் அங்கே செய்து முடித்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் தடை விதிக்கவில்லை, ரெண்டையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ எதை எடுத்துக்கொள்கிறியோ அந்த வாழ்க்கை தான் உனக்கு. அதனாலே பிள்ளைகளை, உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை தொடர்ந்து அதிலே நீங்கள் வாழ பழகுங்கள். இல்லை நமக்குள்ளே குறைவுகள், இந்த 16 செல்வங்களும் வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் நம்முடைய வழியிலே போய் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். அதிலும்
தேவன் தடை இல்லை, அது எங்களுடைய கருத்தில் இருக்கு. எனக்கு ஆசீர்வாதம் தேவைன்னு சொன்னால் நான் தேவனோடு வாழ வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அந்த 10 கட்டளை என்று சொல்லப்படும், அதாவது கீழ்ப்படிந்தீர்கள் தான் ஆசீர்வாதம். இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொமாண்ட்மெண்ட் சொல்லப்படுறது, அதாவது கட்டளைகள், இந்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளும் அது பெரிதான ஒரு கட்டளை. அதற்கு உட்பட்ட காரியங்கள் சிறிய சிறிய காரியங்கள் அநேகம் உண்டு. அவற்றை நான் இப்ப சொல்றது வரவில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் வடிவாக கேட்டு அவருடைய சிந்தையை அறிந்து அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நாங்கள் செய்வோம் என்று சொன்னார். அதிலே ஆசீர்வாதம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிற காரியம் 2 காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது தேவன் கொடுத்த கட்டளையை ஒரு மனிதனை என்ன செய்கிறது, அல்லது தேவனுடைய கட்டளையின்படி நடக்கின்ற தேவ பிள்ளை நீதிமான ஆகிறான் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 10:6 வேதம் இப்படியாக சொல்றது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கற்பனைகளின்படி வாழுகின்ற ஒரு மனுஷன் அங்கே நீதிமானாக ஆகிறான். அப்படி அவன் நீதிமானாக ஆகும்போது அவனுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்குகிறது என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலதான் இந்த நாட்களில் நாங்கள் தலைகளிலே கையை வைத்து ஆசீர்வதிக்கிறோம். காரணம், அந்த சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்க வேணும் என்று சொல்லி. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழக்கிறதுக்கான காரணங்களை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னால் அந்த நீதிமான் யார்? தேவனுடைய கற்பனையின்படி வாழுகிறவன் நீதிமான் சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அங்கே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்படுறது, வந்து போகும் என்று அங்கே வேதம் சொல்லவில்லை. அதாவது blessing crown the head of the righteous என்று சொல்லப்படுறது, நீதிமான்களின் தலையில் ஆசீர்வாதம் முடிசூட்டப்படுகிறதாம். அப்போ தேவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கட்டளையின்படி, அவருடைய கற்பனையின்படி நாங்கள் வாழும்போது எங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் முடிசூட்டப்படுகிறன்னு சொல்லி அங்கே வேதம் சொல்றது. அப்போ அது முடிசூட்டப்பட்டால், தேவன் முடிசூட்டினால் அது முடிசூட்டினதான், கலட்டி எறிய மாட்டார். அதை எறியாமல் பண்ணுறது எங்களுடைய கருத்தில் இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகுராணி போட்டிகளிலே இந்த வருடத்திலே இவர்கள் தான் அழகுராணி என்று சொல்லி அங்கே முடியை சூட்டி விடுவார்கள். அடுத்த வருடம் வேறு ஒருவர் வரும்போது அங்கே அவர்களுடைய உருவம் மாறும்போது இன்னொருவரை தெரிவு செய்து அவர்களுக்கு அந்த முடியை கலட்டி அங்கே அவளுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் தேவன் கொடுக்கிற முடிசூட்டல் வித்தியாசமானது. அங்கே தேவன் கொடுக்கிற முடிசூட்டல் ஆசீர்வாதமான முடிசூட்டல். அந்த முடிசூட்டலை நாங்கள் இழந்து விடக்கூடாது. தேவனுடைய கற்பனையின்படி நாங்கள் வாழும்போது அங்கே சில இடங்களிலே தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ நாங்கள் தலை குனியும் போது எங்கள் தலைமையிலே முடிசூட்டப்பட்டது, அந்த முடியில இருக்கிற தலை, அந்த முடி கீழே விழுகிறோம்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ எங்கள் தலையில வைக்கப்பட்ட அந்த சூட்டப்பட்ட மூடி எப்பவுமே எங்கள் தலையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய கற்பனையின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நீதிமான் என்றால் யார்? நேர்மையாக கடவுளுடன் சரியான நிலையில் வாழ்வனுடைய தலையில் ஆசீர்வாதம் இருக்கிறதா? அப்ப தேவனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு சரியான முறையிலே வாழுகின்ற ஒரு மனுஷன் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறன்னு சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அப்ப தேவனுடைய கற்பனையின்படி வாழுகிற, தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது அங்கே ஒரு மனுஷன் நீதிமானாகிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை நீதிமானாக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தையின்படி அவன் நீதிமகன் ஆகும்போது ஆசீர்வாதம் அவரிடத்தில் தங்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது ஒரு மனிதன் நீதிமானாய் மாறும்போது உண்மை உள்ளவனாக மாறுகிறான். எப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையின்படி நீதிமானாக மாறுகிறானோ அந்த நீதிமானுக்குள்ளே உண்மை இருக்கும், அவன் உண்மை உள்ளவனாக மாறுகிறான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்கிறது. இப்பொழுது நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். அப்போ நீதிமானாக இருக்கிறவன் உண்மை உள்ளவனாக மாறுகிறான். அவன் மாறும்போது அங்கே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அங்கே கிடைக்கிறதாம். அப்போ முழுமையான ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறதாம். ஏன்? அவன் கற்பனையின்படி வாழுகிறான், நீதிமானாய் வாழுகிறான். இப்பொழுது உண்மை உள்ளவனாக மாறும்போது அங்கே பரிபூர்ண ஆசீர்வாதம் அவனை தேடி வருகிறன்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது the faithful person will have many blessings என்று சொல்லப்படுது. இந்த many blessing தான் அந்த 16 செல்வங்கள். முழுமையான ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் 16 செல்வங்களையும் பெற்று ஐஸ்வர்யத்தையும் பெற்று நாங்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் அங்கே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஒரு உண்மை உள்ள மனிதன், உண்மை உள்ளவன், தேவனுக்குள்ளாக உண்மை உள்ளவன் பல ஆசீர்வாதங்களை பெற்று வாழ வேணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதை நாங்கள் தான் இழந்து விடுகிறோம் என்று சொல்லித்தான் அநேக நாட்களில் நாங்கள் பார்க்கின்றோம்.
இப்பொழுது உண்மை உள்ள மனுஷனாக அநேக இடங்களிலே வாழ முடியாமல் போறதுக்கான காரணம் நாங்கள் மனிதர்களை பார்க்கிறபடினாலே. அப்ப தேவனை அங்கே நாங்கள் தேவனை பார்க்காதபடி அங்கே மனுஷர்களை பார்க்கிறபடினாலே எங்கே உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை, எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நாங்கள் எப்போ உண்மை உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோமோ அது அநேகருக்கு அங்கே போராட்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் உண்மை உள்ளவனுக்கு எப்பவும் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலே நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க முடியாது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருப்போம். மிகுதி காரியங்களை தேவனை பார்த்துக் கொள்வார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை, இந்த 16 செல்வங்களும் எனக்கு தேவை என்று சொன்னால் நான் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையுமே புறம்பை தள்ளுகிறவர் இல்லை, எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 24:50-51 வேதம் இப்படியாக சொல்வது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தாராம். அப்போ ஆண்டவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் சொன்னால் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் அங்கே ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஆசீர்வதித்தாராம். அது மட்டுமில்லாமல் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனுடைய நோக்கம் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தன்னிடத்தில் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை தான் பொழிய வேணும் என்று சொல்லி தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் எப்பவுமே தேவனை நோக்கி தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும்போது, கற்பனையின்படி வாழும்போது அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? எபேசியர் 1:3 வேதம் சொல்வது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பாராம். என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நாங்கள் கெட்டு போகாமல் தவறான பாதையில போகாமல் என்னென்ன உன்னதத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவையோ அத்தனையும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவே இருக்கிறாராம். அதை தந்து விடுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் பேசவில்லை, உன்னதத்திலே இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்ப எங்களுக்கு இன்றைய நாளுக்கு என்ன தேவை, நாளைய தினத்துக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அது உன்னதங்களிலே வருகிற ஆசீர்வாதம். அதை மட்டும் தேவன் அருளி எங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவனோடு உறவாடுவதற்கு தடையில்லாத ஆசீர்வாதம். அப்போ உன்னதத்திலே இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் நாங்கள் தேவனோடு உறவாட தடையா இருக்காது. அதைத்தான் அங்கே வேதம் சொல்கிறது. இப்பொழுது நீங்க கவனித்து பாருங்கள், ஜெஃப் பெசோஸ் என்று ஒரு மில்லியனர் இருக்கிறார் இல்லையா, அவர் உலகத்திலேயே முதலாவது பணக்காரனாக இருக்கிறார். 196 பில்லியன் வச்சிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு அவங்க ஆலயத்துக்கு போவது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு அது தேவையில்லை என்று நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்பவுமே ஒரு வேதனை இல்லாத ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். பில் கேட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இடத்துல இருந்தவர் இப்பொழுது அங்கே பின்வாங்கி கீழுக்கு போய்விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், அங்கே தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பவும் தங்கும், ஒருபோதும் அழிந்து போகாது, அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்களில் பில் கேட்ஸும் எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்க்கிறார். அவராலே அங்கே பீசோஸுக்கு அங்கே ஈடாக வர முடியாமல் இருக்கிறதை அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அதனால பிள்ளைகளே, தேவனோடு உறவாட தடையில்லாத ஆசீர்வாதங்களை நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உன்னதத்திலே இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய கற்பனையின்படி வாழுவோம், நீதிமான்களாக வாழுவோம். நீதிமானாக வாழும்போது உண்மை உள்ளவர்களாக மாறுவோம். உண்மை உள்ளவர்களாக மாறும்போது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் அங்கே ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்வோம், அந்த 16 விதமான செல்வங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய நாமத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் செய்வாராம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அவருடைய சித்தப்படி எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கேட்கும்போது அவர் நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு எங்கள் பக்கம் தடை இல்லாமல் இருக்க வேண்டும். எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் முகிலை தாண்டி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் தேவன் மடியிலே அங்கே எங்களுடைய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் போய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்போது தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறான்னு சொல்லி அந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு இப்படி கவனித்து பாருங்கள், இன்றைய நாட்களிலே நாங்கள் ஜெபம் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம், எனக்கு ஒரு வேலை வேணும் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது உடனடியாக ஆண்டவர் ஒரு வேலையை கட்டளையிடுவார், ஒரு பரீட்சை வச்சு பார்ப்பார். எப்படி என்று சொன்னால்
ஆராதனைக்கு தடையாக இருக்கிற ஒரு வேலையை ஆண்டவர் முதலாவது அங்கே கட்டளையிடுவார். அப்படி கட்டளையிடும்போது அந்த வேலை எங்களுக்கு இடத்திலே வருகிறது. இப்பொழுது நாங்கள் அந்த கம்பெனிக்கு போய் வேலையை கேட்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், நீ ஞாயிற்றுக்கிழமையிலேயும் வேலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்போ அங்கு எங்களுக்கு ஆராதனை அங்கே தடைப்படுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த வேலை எனக்கு வேண்டாம், இந்த அந்த ஆராதனைக்கு தடை வருகிற இந்த வேலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் இதிலிருந்து விலகுகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வேலையை கட்டளையிடுங்கன்னு சொல்லி அங்கே ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேணும். இதை நீங்கள் தெளிவாக செய்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதில் எந்த ஒரு தடையும் வராது. என்று சொன்னால் தேவன் முதலாவது நாங்கள் கேட்கிறதை தருவார். அதிலே சில காரியங்களை பரீட்சித்து பார்ப்பார். இந்த இடத்திலே என்னுடைய பிள்ளை என்ன செய்கிறான், இதை கவனித்து பார்ப்போம் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பார்க்கிறார். அப்பொழுது நாங்கள் அதை தவிர்த்து விடும்போது தேவன் சந்தோஷப்படுகிறார். அதே நேரத்தில் எங்களை பார்க்கின்ற மற்றவர்களும் அங்கே ஆச்சரியமாக பார்ப்பார்கள். காரணம், இவன் தான் உண்மையிலே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்று சொல்லி அங்கே தேவனுக்கு முன்பாக அவர்களும் கனம் பெற்றவர்களாக மாற வாய்ப்புகள் உண்டு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே வேலை கிடைத்த உடனே நாங்கள் ஆராதனை கூட நாங்கள் விட்டுக் கொள்கிறோம். ஆனால் அங்கே வேதம் சொல்கிறது எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு ஆராதனை அங்கே தடைப்படுகிறது சொன்னால் அங்கே எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கும். அது ஒன்று வேலையாக இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் அங்கே தடைகள் வந்து விடுகிறது. அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். தேவன் அதை எங்களை பார்க்கின்றார். அது இவன் தன்னுடைய கற்பனையின்படி வாழுகிறானா, நீதிமானாக வாழுகிறானா, உண்மை உள்ள மனுஷனாக வாழுகிறானா என்று பார்த்து தேவன் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது இயேசு முக்கியமாக கூறிய ஒரு காரியம் யோவான் 15:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். எப்போ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் கற்பனைகளை கைக்கொள்வோம். அதுதான் அங்கே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால், நீங்கள் அன்புதான் என்று சொல்றீங்களே, அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்போ அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவில்லையோ அங்கே நாங்கள் இயேசுவிடத்திலே அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற வார்த்தை அங்கே பொய்யாக மாறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது நம்மளில் இருக்கிற சுபாவம் எப்படி என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்பவுமே நாங்கள் ஒருபோதும் அவர் சொல்றபடி செய்ய மாட்டோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். இது எந்த விதத்தில் நியாயமாகப்படுகிறது? சிந்திச்சு பாருங்கள். தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். அப்ப கற்பனைகளை கைக்கொள்ளாமல் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் இதை செய்யும் என்று சொன்னார், அவரை செய்ய மாட்டேன் என்று சொன்னார், அது எந்த விதத்திலே நியாயமாயிருக்கும்? நாங்கள் தேவன் மேலே கோபிக்க முடியாது. இப்பொழுது எங்களுடைய நான் இலங்கை தேசத்தில் இருந்த பொழுது அநேகர் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளுக்கு கண் இல்லையான்னு சொல்லி கேட்பார்கள். உண்மைதான், அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் வேறு, மனுஷர்கள் நினைக்கிற காரியம் வேறு. கண் என்று சொன்னால் நுழைச்சி குறித்து சொல்றது, அறிவை குறிக்கிறது. அப்போ அங்கே கேட்கிறார்கள், கடவுளுக்கு அறிவு இல்லையா? ஏன்னா இவர்கள் தான் கடவுளுக்கு அறிவை கற்றுக் கொடுத்த மாதிரி அங்கே கேள்வி கேட்பார்கள். கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளுக்கு அறிவு இல்லையான்னு சொல்லி கேட்பார்கள். கண் என்று சொன்னால் நுழைச்சை குறித்து சொல்லப்படுது. அப்போ அந்த அறிவை குறித்து தேவனுக்கு கற்றுக் கொடுக்கிற சுபாவம் உள்ள மனுஷர்களாக நாங்கள் மாறி விடுகிறோம். எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற அங்கே காரியத்தை நாங்கள் பார்க்கறது கிடையாது. தேவன் பக்கமாகவே சாய்ந்து அவர் மேலே இங்கே நாங்கள் கோபித்து விடுகிறோம். அது தவறு என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகளை, இந்த நாட்களிலே தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவருடைய கற்பனையின்படி வாழுங்கள், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், ஐஸ்வர்யவானாக இருப்பீங்கன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் அழகாக தேவனிடத்திலே இப்படியாக வேண்டிக் கொண்டான். சங்கீதம் 119:73 உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அதாவது, ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், தவறு விட்டுவிட்டேன், தவறான பாதையிலே போய்விட்டேன், அது போகட்டும், ஆனால் இப்பொழுது உங்களுடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங் டு லேர்ன் யுவர் கமாண்ட்ஸ். அதாவது உங்களுடைய கற்பனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும் ஆண்டவரே, புரிந்து கொள்ள வேணும். அது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அதை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவரை தாங்கப்பா, அது தந்தாலே நான் அதுக்குள்ளே வந்து விடுவேன், உங்களோடு நான் இன்னும் ஐக்கியப்படுவேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கற்பனையை புரிந்து கொள்ளும் ஆற்றலை எனக்கு தாங்க என்று சொல்லி இன்னும் ஒரு மொழியாக்கத்திலும் கற்பனையை மனதால் உணரும் திறன் எனக்கு நீங்கள் தாங்கப்பான்னு சொல்லி இன்னொரு மொழியாக்கத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்துக்கேன். அதாவது ஆற்றல் வேணும், திறன் வேணும், அங்கே புரிந்து கொள்ளுகிற தன்மை வேணும். ஆதாம் எப்படி மிருகங்களை கொண்டு ஆண்டவருக்கு ஆதாமுக்குள்ளே கொடுத்த பொழுது ஆதாம் அங்கே ஆண்டவரிடத்தில் ஏனென்னத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்காமல் பேர் வைத்தானோ, ஆண்டவர் நினைத்ததை ஆதாம் செய்தான். இதைத்தான் அந்த உணர்ந்து கொள்ளுகிற உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் பவர்,
பார்க்கின்றோம். தேவன் என்ன நினைக்கிறார் என்னை குறித்து, தேவன் என்னிடத்தில் இந்த எண்ணத்தை எதிர்பார்க்கிறார் என்ற புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது எபேசியர் 3 அங்கே 19 அறிவி கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவோம்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தேவனுடைய சகல பரிபூர்ணம். அப்போ அவருடைய பரிபூர்ணம் என்ன? அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ளே நிறைய அவருடைய பரிபூர்ணம் நமக்குள்ளே வந்துவிடும். அந்த பரிபூர்ணம் நிறைந்தன்னு சொன்னால் மிகுதி ஆசீர்வாதங்கள் நமக்கிடையே வந்துவிடும். ஏன்னு சொன்னால் நாங்கள் நீதிமான்களாக மாறிவிடுவோம், உண்மை உள்ளவர்களாக மாறிவிடுவோம், தேவனுடைய கற்பனையின்படி வாழ பழகிவிடுவோம். அப்போ அவருடைய பரிபூர்ணம் எங்களுக்குள்ளே வந்துவிடும்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய கற்பனைக்கு நாங்கள் பூரணமாகும் போது அங்கே மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே வந்து விடுதல்னு சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ தேவனிடத்திலே மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளும் அவருடைய வசனங்களும் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அதை வைத்துத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அது புரியாமல் செய்கிற காரியங்கள் வேறு, அது தேவன் மன்னிக்கிறார். ஆனால் புரிந்து செய்கின்ற காரியங்கள் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ரோட்டிலே நடந்து போகும்போது ரெட் லைட்டும் அங்கே எல்லோ லைட்டும் கிரீன் கலரும் வச்சிருக்கிறார்கள். ரெட் லைட்ல நிற்க வேணும், எல்லோவில் பார்த்து போக வேணும், அங்கே கிரீன்ல போக வேணும்னு சொல்லி எங்களுக்கு தெரிகிறது. ஏன் ரெட் வரும்போது நாங்கள் நிற்கிறோம்? ஏன்? அங்கே போலீஸ் கண்டால் எங்களுக்கு பிரச்சனை, எங்களுடைய லைசன்ஸ் பறித்து விடுவார்கள். ஜெர்மன் தேசத்திலே பாயிண்ட்ஸ் அங்கே எங்களிடத்திலே போய்விடும், அநேகம் பணங்களை நாங்கள் இழக்க வேண்டி வரும் என்று சொல்லிலாம் எங்களுக்கு தெரிகிறது. உடனடியாக நிப்பாட்டுகிறோம். இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிற மதிப்பை கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கொடுப்பது கிடையாது. இது எவ்வளவு அநியாயமான வாழ்க்கை! இதையெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. உலகத்துக்கும் தெருவிலே போகும்போது கூட அதுக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அந்த லைட்டுக்கு சிக்னலுக்கு நிப்பாட்டாமல் நாங்கள் நிப்பாட்டி விட்டு அங்கே போகின்றோம். காரணம் ஒன்று, அதை மீறி போனால் எனக்கு உயிர் போய்விடும், அங்கே ஆக்சிடென்ட் ஆகிவிடும், அந்த பயம் வேறு உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு ஒருபோதும் மனுஷன் பயப்படுகிறது கிடையாது. அதனால தான் எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ அங்கே வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் நாங்கள் எது நினைக்கிறோமோ ஆண்டவர் செய்கிறாராம், நாங்கள் எதை வேண்டிக் கொள்கிறோமோ அதை அவர் எங்களுக்கு செய்கிறாராம். எப்ப செய்கிறார்? மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. என்ன கிரியை செய்கிற வல்லமை? அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய செய்ய தேவன் எங்களுக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறாராம். நமக்கு செய்ய முழுவதுமாக அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுது. மீண்டுமாக அந்த வார்த்தையை நான் வாசிக்கின்றேன். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அந்த இயேசுவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்? நமக்குள்ளே வார்த்தைகள் கிரியை செய்ய செய்ய அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றுதான் இந்த வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலே பிள்ளைகளை இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ நமக்குள்ளே என்ன வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய செய்ய அங்கே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றும் ஐஸ்வர்யத்தை தருகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதனாலே பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதனாலே ஊழியக்காரனாக இருந்து இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் வைத்தேன். அதனாலே தேவன் என்னத்தை விரும்புகிறாரோ அதை நீங்கள் விரும்புங்கள். அதை செய்யும் போது நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்கள் உங்களிடத்திலே வந்து தங்கும். மீண்டுமாக அந்த முதல் வாசித்த வார்த்தையை நான் வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட என்கின்ற வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். தேவன் ஒருபோதும் வேதனையை கூட்டுவது கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதனால இந்த 16 விதமான ஐஸ்வர்யத்தையும் அந்த செல்வங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு அங்கே வாழ வேணும், தேவனுடைய கற்பனையின்படி வாழ வேணும், நீதிமானாக மாற வேணும், உண்மை உள்ள மனுஷனாக வாழ வேணும். அப்பொழுது உன்னதத்திலிருந்து வருகிற சகல பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களாலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால பிள்ளைகளே, இது தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். தெளிவான வார்த்தைகள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகள்.
இதிலே குறைவில்லை. அதனாலே அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். தேவன் பக்கமாக குறைவுகள் இருப்பின் திருந்துங்கள். திருந்தும் போது தேவன் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லமுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த நிச்சயமாக போதுமானவராக இருக்கிறார். அதனால இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். மகத்துவமும் வல்லமை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லாரையும் மன்னிக்கும்படியாகவும் வந்த தெய்வம் அல்லவா நீங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் அவதானித்தோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழும்போது, உங்களுடைய கற்பனையின்படி நாங்கள் வாழும்போது நாங்கள் நீதிமான்களாக மாறுகிறோம். நீதிமான்களாக மாறும்போது அங்கே உண்மை உள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம். உண்மை உள்ளவர்களாக நாங்கள் மாறும்போது உன்னதங்களிலிருந்து உன்னதங்களிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அங்கே தருவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதனாலே பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த பிள்ளைகள், இதை கேட்ட பிள்ளைகள் அத்தனை பேரும் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இந்த 16 விதமான செல்வங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த நாட்களில் உதவி செய்யுங்கப்பா. அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. கேட்ட செவிகளை அபிஷேகம் செய்யுங்க. இவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் கடந்து சென்ற ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்காரனாக இருந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இரட்டத்தனியான ஆசீர்வாதம் வந்து தங்குவதாக. ஆண்டவர், அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. மகத்துவமும் வல்லமை நிறைந்த ஆண்டவரப்பா, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் தானே அப்பா. அதனாலே நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்து செல்ல அந்த நேரத்தில் கூட எல்லாரையும் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தீங்களேப்பா. அந்த ஆசீர்வாதம் எல்லா பிள்ளைகள் மேலும் தங்கும்படியாக இந்த நாட்களிலே விசேஷமாக உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களோடு வாழுகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதை நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி. பூமியில இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்று வேதனை துன்பம் இல்லாமல் வாழும்படியாக இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். அதை நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் எங்களை மீட்டெடுத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக என்னை மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை என் இயேசுதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்டத்தனியாக ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.